Hello viewers, welcome to Chef Raghavan's Factory. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். கடைசியாக இட்லி மாவு அரைச்ச வீடியோ வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல். நிறைய பேர் பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி. இப்போது அந்த கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா மொறுன்னு தோசை வரணும், அது எப்படி பண்ணுறன்றதை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிள் தான். பெரும்பாலும் வந்து வீடுகளில் வந்து என்ன பண்ணுவோம், ஒரே மாவு அரைச்சி அதில் இட்லியும் ஊற்றுவீங்க, தோசையும் ஊற்றுவீங்க. ஸ்டார் ஹோட்டல்ஸில் யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து இட்லி மாவை கலக்கக்கூடாது ஹோட்டல்ஸில். நான் என்னோடய இட்லி வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, தோசைக்குன்னு தனியாக ஒரு மாவு அரைப்போம். இதே பொருள் தான், அளவு வேறு, மற்றபடி பெருசாக ஒன்றும் ப்ராசஸில் வித்தியாசம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போ நான் சொல்ல போகிற ரெசிபி வந்து ஒரு பேசிக் ரெசிபி. இதில் இன்னும் நம்ம நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணி வேறு மாதிரி இன்னும் முறுமுறுலாம் தோசை வரக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து பேசிக்கை நல்லா சொல்லித்தரேன். இதை பாருங்கள். இதில் இன்னொரு போனஸும் இருக்குது. இந்த மாவு கூடயே 2 தேங்காய் சில்ல ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி எப்படி சூப்பராக சட்னி அரைக்கின்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து ஒரு ட்ரிக் இருக்குது இந்த சட்னியில். என் ஒய்ஃபோட ரெசிபி இது, உங்களுக்காக இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நம்ம வீடியோ போகலாமா? ஸோ இப்போ இந்த மாவு அரைக்கிறதுக்கு வந்து நமக்கு தேவையான பொருள் மொத்தம் ஒரு 5 பொருள் தான். இட்லி அரிசி, பச்சரிசி, உளுந்து, கடலைப்பருப்பு, நீங்கள் வடைக்கு ஆட்டுவீங்களா அந்த கடலைப்பருப்பும், வெந்தயம். இந்த கடலைப்பருப்பு வெந்தயம் வந்து அதான் கலர் கொடுத்து முருகலாக வர்றது தோசையை. மற்றதெல்லாம் வந்து ரெகுலர் மாவு தான். பச்சரிசி, இட்லி அரிசி, உளுந்து, இது 3 மெயினான பொருள். 3 எவ்வளோ குவான்டிட்டி போடணுங்கிறத வெயிங் மிஷினோட வச்சு நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க. ஸோ இது நம்ம நீங்கள் ரெகுலராக வீட்டில் இட்லி காட்டுற இட்லி அரிசி. பச்சரிசி, நம்ம தயிர் சாதத்துக்கு போடுவோம்ல அந்த பச்சரிசி. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. நான் இப்போ இருக்கிறது ஹைதராபாத், இங்கே என்ன கிடைக்குதோ அதை வச்சு இந்த வீடியோ போட்டிருக்கேன். உளுந்து, ரெகுலர் வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு, வெந்தயம், அவ்வளோதான். இட்லி அரிசி ஒரு 200 கிராம், கரெக்டாக 200 கிராம் போட்டால் போதும். அதே பாத்திரத்தில் ஒரு 200 கிராம் பச்சரிசி, திரும்ப அதே பாத்திரத்தில் 100 கிராம் உளுந்து போட போகிறோம். அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு. நான் மிஷின் 0 பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு கையளவு இல்லை, இந்த விரலில் இந்த எவ்வளோ வருதோ எவ்வளோ தான் போட்டிருக்கேன். அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிராம்னு வச்சுக்கோங்களேன். 15 கிராம் கடலைப்பருப்பு போடுங்க. கொஞ்சமாக வெந்தயம், ஒரு ஸ்பூன் அளவு தான் வெந்தயம் போடுறேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டால் போதும். இப்போது இதில் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கழுவ போகிறோம். தோசை மாவுக்கு வந்து வெள்ளையாக வரணும்னு அவசியம் கிடையாதுல்ல. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் பேருக்கு அந்த டஸ்ட்டெல்லாம் போகிற மாதிரி ஒரு 2-3 தடவை மட்டும் அலசினீங்கன்னா போதும். இப்போ இந்த தண்ணியை வடிக்க போகிறேன். வடிச்சிட்டு மூடி போட்டு ஊற வைக்க போகிறோம். இப்போ ஒரு 2-3 தடவை அலசியாச்சு. இப்போது மூடி போட்டுடலாம். ஒரு 3 ஹவர்ஸ் ஊறட்டும். ஸோ இப்போ நம்ம அரைச்சி மாவு எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் ரெகுலராக நீங்கள் தோசை மாவுக்கு என்ன தண்ணி ஊற்றி ஆட்டுறீங்களோ அதே மாதிரி ஊற்றி ஆட்டுங்க. அதனால தான் நான் கிரைண்டர் வீடியோ அதிகமாக நான் காட்டலை. இப்போது இதில் நம்ம வந்து உப்பு போட்டு மூடி வச்சுருவோம். இது வந்து இப்போ நல்லா புளிச்ச மேலே பொங்கணும். சில உங்கள் ஊரில் எப்படி நீங்கள் எப்பயும் பொங்குற டயத்து அளவுக்கு வச்சாலே போதும். ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்தில் பொங்கிடும் மாவு. நான் இப்போ இருக்கிறது வந்து ஹைதராபாத், ரொம்ப குளிராக இருக்குது. அதனால் நாங்கள் நைட்டு ஃபுல்லாக வெளியில் விட்டுருவோம். காலையில் தான் பொங்கி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம உப்பு போட்டு கலக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம தோசை சுடலாம் பொங்குனதுக்கப்புறம். இப்போது கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கை வச்சே மிக்ஸ் பண்ணுறது நல்லது, சீக்கிரம் புளிக்கும்னு சொல்லுவாங்க. நல்லா அந்த உப்பெல்லாம் கரையிற மாதிரி கொஞ்சம் அப்படி லைட்டாக உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி பதம் பார்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் திக்காக வச்சு தான் ஆட்டுவேன். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் தோசைக்கு. ஊத்தாப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா பொங்கிருச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி ஒரு 4-5 மணி நேரம் சொன்னோம் அதே மாதிரி பொங்கியிருந்தால் கரெக்டாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டோம். இப்போ பாருங்கள் நல்லா பொங்கியிருக்கு. பாருங்கள், பாதி பாத்திரம் தானே வச்சுருந்தோம் மாவு. இப்போ பாருங்கள் ஃபுல் பாத்திரத்துக்கு வந்துருச்சு நல்லா பொங்கி. ஸோ இப்போ தோசை சுடுறதுக்கு முன்னாடி நம்ம சட்னியை எப்படி அரைக்கின்றதை காட்டிடுவோம், நம்மளோட சீக்ரெட் சட்னியை. ஓகேவா? ஒரு 2 சில்லு இங்கே பார்த்தீங்களா, இந்த 2 சில்லை வச்சு எப்படி நம்ம ஒரு கடாய் நிறையா தேங்காய் சட்னி வைக்கலாங்கிறது ஒரு சீக்ரெட் ரெசிபி இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க,
பொரிகடலை அந்த பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க சில ஊரில், ஃப்ரைட் கிராம் தால், அது நிறையா போடுவீங்க ஷெஃப் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அதுதான் கிடையாது. பொரிகடலையும் கிடையாது இதில். தேங்காய், சின்ன வெங்காயம், மிளகாய் வத்தல் வச்சு, ஆனால் குவான்டிட்டி நிறைய வரப்போகுது. இது எப்படி கண்டுபிடிச்ச ட்ரிக்குன்றதை இந்த சட்னி அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கடையில் வாங்குகிற அந்த சைஸ்க்கு 2 தேங்காய் சில்லை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. சின்னதாக வெட்டி போடுறது எதுக்குன்னா, ஜாரில் நீங்கள் போட்டு அரைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். 2 சில்லையும் இந்த மாதிரி நான் இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சிடுறேன். தேங்காய் வெட்டியாச்சு. வெள்ளைப்பூடு போடணும். வெள்ளைப்பூடு இப்போ பூரா அந்த பெரிய பெரிய பூடாக வருது. முந்தி நாட்டுப்பூடுலாம் சின்ன சின்னதாக இருக்கும், அதுதான் நல்ல பூண்டுங்கிறாங்க. அது என்னன்னு தெரில. ஒரு பூண்டு உரிச்சுக்கிடுவோம். 2 சில்லுக்கு 1 பூண்டு போதும். பேராண்டி பேராண்டி பொண்ணு பார்க்க வாராண்டி, இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஆண்பாவம் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சமைக்கும் போது பாட்டு பண்ணால் கலப்பு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்காய் வெட்டிட்டோமா, அது கூட ஒரு 6 மிளகாய் வத்தல். உங்கள் வீட்டில் மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நீங்கள் எப்பயும் போடுற மிளகாய் வத்தல் காரத்து அந்த மாதிரி போட்டுக்கோங்க. என் வீட்டில் நான் 6 மிளகாய் வத்தல் எப்பயும் போடுவேன், அதை போட்டிருக்கேன். ஒரு 4 சின்ன வெங்காயம், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, அதனால் 5 போட்டிருக்கேன். நீங்கள் 4 உரிச்சுக்கோங்க சின்ன வெங்காயம். ஒரே ஒரு பல்லு பூண்டு. இப்போ வெட்டி வச்சது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுருவோம். ஃபஸ்ட்டு தேங்காயை போட்டாச்சு. அடுத்து மிளகாய் வத்தல், அதையும் போட்டுருங்க. அடுத்து சின்ன வெங்காயம், அதையும் போடுங்க. பூவு ஒரே ஒரு பூண்டு உரிச்சோம்ல, அதையும் போட்டுடலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக கல் உப்பு. உங்கள் வீட்டில் எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி இப்போ நானும் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போது இதை வந்து நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கும் போது அது சீக்ரெட் இருக்குது, வாங்க தாளிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறது கடுகு போடுங்க, உளுந்து, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 4 சின்ன வெங்காயத்தை மாதிரி பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டுருங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதையும் போட்டு நல்லா லைட்டாக கொஞ்சம் வதக்க வேண்டியதான். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் போதும், ரொம்ப ஆகக்கூடாது. நீங்கள் வந்து கமெண்ட்டில் ரெசிபி மட்டும் இது போடுங்க அது போடுங்கன்னு சொன்னால் பத்தாது. செஃப் அடுத்த வீடியோவில் இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது பிடிச்ச பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை பாடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த இப்போ பாடின ஆண்பாவம் பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டி ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் பாடிடுவோம். இப்போ பார்த்தீங்களா வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் சட்னியில் அதை ஃபுல்லாக ஊற்றிடுவோம். இந்த மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றுறதெல்லாம் வந்து நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், நீங்களே பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக பண்ணுங்கள். அவ்வளோதான், என் வீட்டிலலாம் கொன்றுவா என் ஒய்ஃபு மிக்ஸி ஜாரெலாம் எதாவது வேஸ்ட் பண்ணோன்னா. இந்த மாதிரி நல்லா அலசிட்டு அதையும் கொஞ்சம் ஊற்றிடுங்க. இப்போது லைட்டாக சட்னி கொதிச்சுட்டு இருக்கிற டயத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், ஏன்னா நம்ம பொரிகள்லேயும் போடல. இதை எப்படி இப்போ கட்டியாக்க போகிறோம்னா, ஸோ உங்கள் வீட்டில் ஒரு குட்டி கரண்டி இருக்கும்ல, இப்போ நான் கூட எண்ணெய் ஊற்றுன கரண்டி இல்லை, அந்த மாதிரி ஒரு குட்டி குழிக்கரண்டியில் உங்கள் வீட்டில் ரெகுலர் இட்லி இல்லை தோசை மாவு இருக்கும்ல, அதை எடுத்து ஒரு கரண்டி இப்போ இந்த சட்னியில் ஊற்ற போகிறோம். இதுதான் நம்ம சீக்ரெட், வாங்க ஊற்றலாம். அப்படியே கரெக்டாக அந்த லெவல் ததும்புற அளவுக்கு ஒரு குட்டி கரண்டி அளவு எடுத்து சட்னிக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, விருந்தாள் தெரிஞ்சு அதை நினைப்பாங்க, நமக்குள்ளே இருக்கட்டும். இவ்வளோ நேரம் நான் ஸ்லோ ஃபயரில் தான் எல்லாம் சமைச்சேன். இப்போ கொஞ்சம் ஃபயர் வச்சுருங்க, வச்சுட்டு லைட்டாக கிண்டி விட்டே இருங்க. ஸோ இப்போ வந்து சைட்லலாம் லைட்டாக கொதிச்சுட்டு இருக்குல்ல, ரொம்ப கொதிக்க விட்டுற வேண்டாம். லைட்டாக கிண்டிட்டு ஒரு கொஞ்சம் பபுள்ஸ் வந்தோடனே போதும். பார்த்தீங்களா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக திக்காகுதா, இன்னும் நேராக நல்லா திக்காயிரும். ஸோ 2 தேங்காய் சில்ல ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி தாராளமாக சட்னி ரெடி. நீங்களும் இந்த சீக்கிரட்டை பண்ணுங்கள். ஸோ இப்போது லைட்டாக கொதிக்குதில்ல, கொதி வந்தோடனே இப்போ வந்து ஸ்டவ் அமர்த்திடுங்க. ஏன்னா இந்த மாவு ஊற்றிருந்தாலும் வந்து ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப திக்காயிரும், அப்புறம் நல்லாலாம் போயிடும். லைட்டாக ஒரு கொதிச்சுன்னு அமர்த்திடுங்க. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. எல்லோரும் தெரிஞ்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு கிண்டல் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி அமர்த்தினதுக்கப்புறம் அப்படியே கட்டிய சட்னி. 2 தேங்காய் சில்லு தான், எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தோசை மாவில் ரொம்ப தண்ணி கூடிருச்சுன்னா அவ்வளோதான், நல்லா இருக்காது. திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லா அப்படியே மொறுன்னு வரும். ஸோ நீங்கள் எப்போயும் உங்கள் வீட்டில் தோசை மாவுக்கு எப்படி சுடுவீங்களோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி சுடுங்க. கலர் நல்லா, நம்ம இந்த ரெசிபிக்கே கலர் நல்லா வந்துடும். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதாவது இட்லி மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கும், பனியார மாவு ஆப்ப மாவுலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஒரு பதம் தான், தெரியுதா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க.
தோசை நல்லா சூப்பராக வரும். இப்போ நம்ம சூட ஆரம்பிக்கலாம். இப்போது கல் நல்லா சூடாக இருக்குது, அதில் நம்ம தோசையை ஊற்றிடலாம். தோசையெல்லாம் வீட்டில் எல்லாம் ஈஸியாக நல்லா சுட்டுருவீங்கன்னு நம்புகிறேன். என் வீட்டில் நான்ஸ்டிக் தோசைக்கல்லை மட்டும் எப்போ யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இரும்பு கல்லில் சுட்டால் தான் பிடிக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, நல்லா முறுமுறுன்னு கலர் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிட்டு நம்ம தோசை எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒல்லியாக ஊற்றுனீங்கன்னா தோசையை வந்து திருப்பி போடணும் அவசியம் இல்லை. ஒரு பக்கமாகவே வெந்ததுலேயே கலர் சூப்பராக வந்துடும். பார்த்தீங்களா, ஸ்டார் ஹோட்டல் கலரில் வந்துருச்சா? வாங்க. ஸோ நல்லா முறுமுறுன்னு சென்டர் பாட்டு தான். சாப்பிட்றலாமா? என்னோடய ஃபேவரேட்டுங்க இந்த சட்னி. ஸோ இப்போ என்னென்னா நல்லா கிறிஸ்பி தோசை உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இது கூட சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதே ரெசிபியை. டவுட்னா கமெண்ட் போடுங்க. அப்புறம் இந்த சட்னிக்கு இது வரைக்கும் யார் பேர் வச்சதில்லை. ஏன்னா நாங்கள் வீட்டில் அரைச்சிருக்கிற சட்னி. என்ன பேர் வைக்கலான்றதை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அதே பேர் வச்சுருவோம். வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி அளந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அளக்க முடியாது, எங்கள் வீட்டில் வந்து வேயிங் மிஷின் இல்லை, நீங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க மாதிரின்னு சொல்லி சிலருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடையில் போய் நான் சொன்ன அளவு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வாங்க. இட்லி அரிசி 200 கிராம், பச்சரிசி 200 கிராம், உளுந்து 100, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு விட ஊற வைங்க. ஸோ நீங்கள் அதை ஊற வைக்கும்போது ஒரு பாத்திரத்தில் அளந்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க டம்ளரில் எத்தனை வருதோ அதுபடி நீங்கள் அடுத்த தடவை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புரிஞ்சிருச்சா? கடையில் அளந்து வாங்கிட்டு வாங்க, டம்ளரில் அளந்து வச்சுக்கோங்க வீட்டில். அதுக்கப்புறம் ஊற வைங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிடும். சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் அரைச்சி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். குடும்பத்தோடு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.